தினம் ஒரு திருப்பாடல் வரிசையில் இன்று நாம் திருப்பாடல் 18 பார்க்கிறோம். இதில் 26 50 முடிய வசனங்கள் பார்க்கிறோம். தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோர்க்கு நீர் மீட்டளிக்கின்றீர். செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தகுந்தது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவரும் அவரே கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர வேறு கற்பாரை ஏது? வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே, பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்திச் சென்று நான் அவர்களை பிடித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை நான் வெட்டி தள்ளினேன். அவர்கள் என் காலடியில் விழுந்தார்கள். போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர். என் எதிரியை புறமுதுகிடச் செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்துச் செல்லும் புழுதி போல் ஆக்கினேன். தெருச்சேற்றென அவர்களை தூர எறிந்துவிட்டேன். என் மக்களின் கலங்கத்திற்கு என்னை விடுவித்தீர். பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் முன்பின் அறியா மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர். அவர்களை என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தனர். வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர். தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையும் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுடுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர். மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே. ஆண்டவரே, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உன் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்றிய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. உதவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது அவர் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். நாளை இன்னொரு திருப்பாடலில் சந்திப்போம்.